முத்தழகு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பூமி சொல்றா, "சீக்கிரம் பாருங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க பூமி, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அது சாதாரண ஒரு பொய் வலி தான் வந்திருக்கு. எப்பவுமே குழந்தையோட தலை அங்கங்க திரும்பும்போது ஒரு வலி வரும். அது சாதாரண வலி தான். அது பிரசவ வலி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "நல்லா செக் பண்ணுங்க டாக்டர். இப்படிலாம் வலிக்குமா? ஐயோ! ரொம்ப வலிக்குது போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுறாரு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, "ஒய்ஃப் மேல பாசம் இருக்கிறது தப்பில்ல. ஆனா இந்த அளவுக்கு பாசம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே பார்த்துக்கங்க. நான் டேப்லெட் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டேப்லெட்லாம் தராங்க. வாங்கிட்டு வராங்க. வர வழியில, "பரவாயில்லையா உங்களுக்கு வலி? ரொம்ப வலிக்குதா? என்னால தான் இவ்வளோ கஷ்டம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "இதுல என்னங்க இருக்கு? இது எல்லா பொண்ணுங்களும் அனுபவிக்க வேண்டியது தான். இது சாதாரண விஷயம் தான். இது பொய் வலின்னு அவங்களே சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல பேசிட்டு வராங்க. அப்போ ஒரு இடத்துல இறக்குறாரு. "என்ன எதுக்காக இங்க கார் நிறுத்துனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "இல்ல, பாப்பாக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு முத்தழகு சொல்றாங்க. "என்ன முத்தழகு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "வாங்க நான் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு பூமி கேட்குறாரு. அதுக்கு முத்தழகு சொல்றாங்க, "வாங்கன்னு" சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாங்க. "இது என்ன தெரியுதா? பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமி பார்க்குறாரு. "இது எல்லாம் நான் போட்ட ட்ரெஸ் இல்ல. இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரெஸ் ஆச்சே" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "ஆமா, உங்களோட உடுப்பு தான் இது எல்லாமே. இது வந்து பாப்பாக்கு ஃபர்ஸ்ட்டு போட்டா ரொம்ப 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 நல்லது. நல்லா வாழ்ந்தவங்களோட துணிய யூஸ் பண்ணுவாங்க தெரியும்ல. அதனால பாப்பாக்கு உங்க ட்ரெஸ்ஸ போடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "ஐயோ! சூப்பருங்க. நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியே போறாரு. போயிட்டு தொட்டியில பார்த்துட்டுருக்காரு. அப்போ முத்தழகு வராங்க. "என்ன இது தொட்டி? சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "இதுவா? வாங்கிட்டு வந்திருக்கேன். அமுதனுடைய குழந்தைய போட போறோம்ல, அதுக்காக தான் தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு பூமி சொல்றாரு. "நல்லா இருக்குங்க. அழகா இருக்குல்ல. ஆமா, இந்த தொட்டில பாப்பாவ போட்டோனே, அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவ போட்டுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "கண்டிப்பா போட்டுக்கலாங்க. அப்படிதான் நினச்சு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து ஸ்வேதா 2 பேருமே வராங்க. "என்ன மாமா தொட்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. உடனே அமுதன் சொல்றாரு, "இது நான் ஏற்கனவே வாங்கணும்னு நெனச்சேன். நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்கு இதுதானா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கண்டிப்பா ஃபங்ஷன் எல்லாம் சூப்பரா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா ஸ்வேதாவோட அம்மா நின்னு பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. முத்தழகு என்னோட பொண்ணோட ஃபங்ஷன்ல இருக்க வேண்டாம். எனக்கு அது புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மா பேச்சிகிட்ட சொல்றாங்க. இப்ப பேச்சு அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, நீங்க பேசுறது ஏதாவது சரியா இருக்கா? முத்தழகு என்னோட வீட்டு மருமக. என் வீட்டு மருமகள இதில கலந்துக்க கூடாது, அதில கலந்துக்க கூடாது. நீங்க எதுக்காக சொல்றீங்க? எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "ஆமாங்க, எனக்கு புடிக்கல. வேணா முத்தழகு அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மா சொல்றாங்க. அத கேட்டவுடனே பேச்சுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? என்னோட மருமக இல்லாம எந்த ஒரு ஃபங்ஷனும் நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கரெக்ட்டா அப்படியே முத்தழகு நின்னு கேட்டுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட வந்து பேசுறாங்க. "அத்தை, நான் வேணா கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. அத கேட்டோனே ஸ்வேதாவோட அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பேச்சு சொல்றாங்க. "எதுக்காக நீ போகணும் இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, சும்மா தான் நான் கொஞ்ச நாள் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன, இந்த ஃபங்ஷனுக்கு நீ இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னது எல்லாம் நீ கேட்டுட்டியா? அதனால தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. "இல்ல அத்த, அதுக்காக இல்ல. சும்மா கொஞ்ச நாள் நான் போயிட்டு வரலான்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் போறேன்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். போ, அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அத கேட்டோனே முத்தழகு அப்படியே அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசல. ஆனா ஸ்வேதாவோட அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "இவ எல்லா ஃபங்ஷன்லயும் வந்துடுறா. இவ இருக்கக்கூடாதுன்னு நெனச்சா முடியவே மாட்டுது. எல்லாத்துலயும் வந்து கலந்துக்கிறா. என்னதான் பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா இருக்காங்க. அப்ப ஸ்வேதா வராங்க. வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முத்தழகு, "அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அத கேட்டோனே ஸ்வேதா சொல்றாங்க, "எதுக்காக அக்கா இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க முத்தழகு?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. "என்னோட குழந்தையோட ஃபங்ஷன வச்சுட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, ஏன் அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா மூஞ்ச பார்க்குறாங்க. "அம்மா, என்னம்மா பண்ண? என்ன பேசின? எதுக்காக முத்தழகு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க? நீ என்ன பண்ண? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்குறாங்க. "நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபங்ஷன்ல முத்தழகு இருக்க வேணாம்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்?" அப்படின்னு சொல்றாங்க. "அது ஒண்ணு போதுமா? அது ஒண்ணு போதும். எதுக்காகம்மா எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்திட்டே இருக்க? அந்த குழந்தை பொறக்கும்போது கூட முத்தழகு தான் இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தையோட ஃபங்ஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றியா? நீலாம் திருந்தவே மாட்டியாம்மா? உனக்கு எத்தன வாட்டி நான் சொல்றேன்?
முத்தலகு இல்லாமல் ஃபங்க்ஷன் நடத்தினா கண்டிப்பாக நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்தவே விட மாட்டேன்னு உனக்கு அப்பயே வளகாப்பப்பவே தெரியும். இப்போவும் நீ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோமா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத. முத்தலகு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. என் பாப்பாவோட ஃபங்க்ஷன் நீங்கள் தான் அட்டன் பண்ணணும், இங்கே தான் இருக்கணும்.